மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். இந்த கட்சிக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஊழல் மிகுந்த அதிமுக இதை மறுபடியும் உருவாக்க போறாரு அண்ணாமலை. தான் எடுத்த வாந்திய தானே தின்ற மிருகத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த மிருகம் தான் அண்ணாமலை. அதிமுக 117 சீட்டை பாஜகவுக்கு தருமா? பல தொகுதிகளில் பாஜக செகண்ட் பிளேஸ் போயிருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி உடையும் பட்சத்தில் பாஜக அதிமுகவை உடைச்சிடும். இவர் ஆரம்பிக்கிற கட்சி பேர் கொங்கு நாடு ஜனதா கட்சி. கிட்டத்தட்ட மென்டல் ஆயிட்டாரு. அண்ணாமலை ஹஸ் பிகம் மென்டல். ஓபிஎஸ் மறுபடியும் அதிமுகவில் இணைய போகிறார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். மகிழ்ச்சி மேடம். வணக்கம். ஒரு காலத்துல இபிஎஸ் அவர்களை கீழ்த்தரமான அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல வார்த்தைகளை அன்றைக்கு பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பல வார்த்தைகள், அதுவும் எம்பி எலெக்ஷன் டைம்லாம் அவ்வளோ வார்த்தைகள் பேசியிருந்தார். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டிய பொறுப்பு பாஜக தொண்டர்களுக்கு இருக்கிறது, அதை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சபதம் எடுக்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதாவது அவர் வெற்றி பெற செய்து இன்னும் அரசாங்கத்தை அவர் உருவாக்க போறாரு. அவரோட வார்த்தைகளில் நான் சொல்லட்டுங்களா? தற்குறி, கொலைகாரன், கொலை குற்றவாளி, தற்குறி, கமிஷன், கட்டிங்கு. இந்த கட்சியே இந்த கட்சிக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த கட்சி தினகரன், டிடிவி தினகரனோட கட்சி இது. அப்படிலாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்ணாமலை கொடுத்துருந்தாரு. மறுபடியும் எடப்பாடியை வெற்றி பெற வைத்து மறுபடியும் அந்த தற்குறி, கமிஷன், கட்டிங், ஊழல் மிகுந்த அதிமுக இதை மறுபடியும் உருவாக்க போறாரு அண்ணாமலை. எதோ அவர் உருவாக்க போறாரு. இப்போது வாந்தி எடுத்ததை யாரும் தின்ன மாட்டாங்க. இந்த வாந்தியை மறுபடியும் அது தின்றாரு அண்ணாமலை. இவர் என்ன வெரைட்டியை சேர்ந்தவர் ரைட்டா? சத்தியமாக எந்த விலங்குமே சரி, அது நாயிலேருந்து எந்த விலங்குமே, சிங்கம், புலி எதுவுமே சரி, வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்ததை தின்னாது. தான் எடுத்த வாந்தியை தானே தின்ற மிருகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மிருகம் தான் அண்ணாமலை. அமித்ஷா அவர்களுமே எம்பி எலெக்ஷன் நேரத்தில் அதிமுகவை ஊழல் கட்சி, ஊழல் பேர்வழிகள் அப்படின்லாம் பேசியிருந்தார். அவர் ஜெயலலிதாவே பேசியிருக்காரு. ஊழல்வாதி ஜெயலலிதா. அண்ணாமலை அவர்களுமே இருவருமே சரிக்கு நிகராக பேசியிருக்காங்க. எல்லாருமே பேசியிருக்காங்க. யார் பேசலை? எச் ராஜா பேசலையா? வானதி சீனிவாசன் பேசலையா? யார் பேசலை? எல்லாருமே அதிமுகவை கேவலமாக தான் பேசியிருக்காங்க. எம்பி எலெக்ஷன் பீரியடில் அவங்க அதிமுகவுக்கு எதிராக நிற்கும் போது அவங்க கேவலமாக தான் பேசியிருக்காரு. ஏன் ஓபிஎஸ் இன்னைக்கு திடீர்னு அதிமுக ஆட்சி அமைய வேண்டும்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆமாம், இப்போ பேசியிருக்காரு. விஜய் அவர்களை கண்டித்து பேசும்போது பேசி அதிமுக ஆட்சியை நான் அமைவதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் எடப்பாடி பற்றி பேசாத விஷயம் உண்டா? ஆனால் எடப்பாடி ஓரளவுக்கு நாமினலாக தான் அண்ணாமலை பேசியிருப்பார். அவர் என்ன பேசியிருப்பார்? இந்த மாநில தலைவர் சரியில்லை, இந்த மாநில தலைவருடைய போக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு கட்டத்துக்கு போய் நீலாம் எனக்கு சமமாவியா, நீலாம் எனக்கு தகுதியா, உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன, நீலாம் என்ன பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகத்துக்கு ஒரு
வசனத்தில் அவர் பேசியிருப்பார். ஏக வசனம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் பேசியிருப்பார். இன்னைக்கு அப்படியே அவர் வாந்தி எடுத்ததை தானே தின்றார். எப்படி இது நடந்தது அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி. இடையில பாஜக நிகழ்ச்சிகள்லயே வந்து அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தாரு. அதற்கு முன்பு நடந்த பல பாஜகவினுடைய நிகழ்ச்சிகள்ல எல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கிட்டாரு. அவரை வந்து எல்லா பாஜகவினுடைய முக்கிய நிகழ்வுகள்லையும் பார்க்க முடியல. சில நிகழ்வுல தான் கலந்துக்கிட்டாரு. மீண்டும் அமித்ஷா அவர்கள் வரும்போது மீண்டும் வந்து அங்க கலந்துக்கிறாரு. ஏன் அண்ணாமலை என்ன ஒரு நிலைப்பாட்டுல இப்ப இருக்காருன்னு எடுத்துக்கலாம்? முன்னாடி மாதிரி தீவிரமா எடப்பாடியுடைய பிரச்சார பயணத்துல வந்து நயினார் நாகேந்திரன் பல இடங்கள்ல கலந்துக்கிறார். வானதி சீனிவாசன் அந்த கோவையில கலந்துக்கிறாங்க. எச் ராஜா சிவகங்கையில கலந்துக்கிறாரு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல கலந்துக்கிறாங்க. ஆனா எந்த இடத்துலையும் அண்ணாமலை கலந்துக்கவே கிடையாது. அந்த பிரச்சார பயணம் முழுக்க அவர் கலந்துக்கவே கிடையாது. அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரு இடத்துல கூட நின்று பேசினதே கிடையாது. ஆனால் பாஜக வந்து எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சார பயணத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கொடிகள் வந்து எல்லா இடத்துலையும் காணப்பட்டது. எடப்பாடியுடைய ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது பிஜேபியுடைய கொடிகள் வந்து காணப்பட்டது. எடப்பாடியும் பிஜேபியை எதிர்த்துலாம் ஒன்றும் பிரச்சாரம் பண்ணல, ரைட்டுங்களா? பிஜேபி வந்து இப்போ சமீபத்தில் அந்த 30 நாட்கள் சிறையில் இருந்தால் ஒருத்தருடைய பதவி, முதல்வருடைய பதவி பறிக்கப்படும்னு ஒரு மசோதா தாக்கல் பண்ணிச்சு. அதை பற்றி எடப்பாடி பேசல. அதே மாதிரி போலிங் லிஸ்ட்ல வந்து மிகப்பெரிய வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை பண்ணாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்து அதை பற்றியும் பேசலை எடப்பாடி. அதை பற்றி ஆன்டி பிஜேபி எதிர்ப்பு வாக்கியங்களை வந்து முன்னிறுத்தவே இல்லை. இன்னைக்கு பீகாரில் வாக்காளர் பட்டியல் மோசடி செய்யப்பட்டது, அதை கண்டித்து ஒரு ரேலி நடக்குது. அந்த ரேலியில் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ராகுலோட சேர்ந்து பங்கெடுக்கிறாரு. அதை பற்றி எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் வாயே திறந்ததில்லை. எடப்பாடியும் அந்த மாதிரி பிஜேபி ஆன்டி பிஜேபி பேசினதில்லை. ஆனால் அமித்ஷா பேசிக்கிட்டே இருந்தார். எப்படி பேசிக்கிட்டு இருந்தார்னா, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அது எடப்பாடின்னு சொல்லவே இல்லை. அவரோட பேட்டி வந்து தினத்தந்தியில் வந்தது, தினமலர்ல வந்தது, எல்லாத்துலேயுமே மீண்டும் உறுதிப்படுத்திட்டு போயிட்டார் கூட்டணி ஆட்சி தான் இந்த முறை இந்த முறையும் வந்து கூட்டணி ஆட்சி தான் உறுதிப்படுத்துறாரு. ஆனால் அண்ணாமலை மட்டும் எடப்பாடியார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பதில் நாம் அனைவரும் உறுதியோடு பாடுபட வேண்டும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, எச் ராஜா பேசுகிறாங்க, மற்றவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன் அமித்ஷா மட்டும் பேச மாட்டாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். அமித்ஷா ஏன் பேச மாட்டாரு? எல்லாரும் பேசுறாங்க சார் மேடம், அமித்ஷா மட்டும் ஏன் அதை பேச மாட்டாரு? எடப்பாடி அவர்களுக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறத மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியும் ஒரு விஷயம் இருக்கலாம். எடப்பாடி வந்து முழுக்க அவர் தீர்மானிக்கிறத வந்து இவர் விரும்பலன்னு புரிஞ்சுக்கலாம் செய்வாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட இருக்கு. இப்போ வந்து கூட்டணி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக தான் டிசைட் பண்ணும். இதுவரைக்கும் வரலாற்றுல பிஜேபிக்கு எவ்வளவு சீட்டுன்றது யார் டிசைட் பண்ணுவா? அதிமுக தான் டிசைட் பண்ணும். டிடிவி தினகரனுக்கு எவ்வளவு சீட்டுன்னு யார் முடிவு பண்ணுவா? அதிமுக தான் முடிவு பண்ணும், ரைட்டுங்களா? நம்ம ஜான் பாண்டியனுக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்னு யார் முடிவு பண்ணுவா? அதிமுக தான் முடிவு பண்ணும். பாமகவில் அன்புமணி வந்தால் அவருக்கு எவ்வளோ சீட்டு, ராமதாஸ் வந்தால் அவருக்கு எவ்வளோ சீட்டு? ஏன்னா ரெண்டு கட்சி, ரெண்டு பிரிவாக இருக்குது இல்லை, ரெண்டு பிரிவு தான் அது. இனிமேல் பட்டது சேருவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. அதனால் ரெண்டு பிரிவு, பாமக ஆர், பாமக ஏ. பாமக ஆருக்கு எவ்வளோ சீட்டு, பாமக ஏக்கு எவ்வளோ சீட்டு, தேமுதிகக்கு எவ்வளோ சீட்டு, ரைட்டுங்களா? அப்புறம் பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு, டோட்டலாக பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே எவ்வளோ சீட்டில் நிற்கும், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது யார்? ஏடிஎம்கே தான்.
ஏடிஎம்கே கிட்ட இவங்க நெகோஷியேட் பண்ணலாம், பேசலாம். இப்போ ஸ்டாலின் கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிற மாதிரி இவங்க வந்து எடப்பாடி கிட்ட கேட்கலாம். பேசலாம். ஆனால் ஃபைனல் ஷாட் யாருது? எடப்பாடி தான். நீ கூட்டணியில் இருக்கணும்னா இவ்வளோதான் சீட்டு, இவ்வளோ சீட்டில் தான் நீ நிற்கணும் அப்படின்றது. இப்போ என்ன பிரச்சனைனா, ஏன் அது அமித்ஷா சொல்ல மாட்டாருன்னா, அண்ணாமலை வந்து அங்கேயும் அண்ணாமலை தான். அண்ணாமலை வந்து 18% வாக்குகள் வாங்கியிருக்காரு. தனித்து வாங்கலையே சார், கூட்டணியோட தான் வாங்கியிருக்காரு. அண்ணாமலை உருவாக்குன ஒரு கூட்டணி ஒன்று இருக்கு. அது யாரு? ஓபிஎஸ். இல்ல அதிமுகவோட இருந்தவங்கள பறிச்சுட்டு போய் அண்ணாமலை அவர்கள் வாங்கினதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். புதுசா ஒரு கூட்டணி அவர் உருவாக்கலையே, அதிமுக உடைச்சு இழுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான் நம்ம அங்க பாக்கலாம். ஆமா, அதுல முக்கியமா பாமக போச்சுல்ல. பாமக போயிடுச்சு. அப்புறம் ஜான் பாண்டியன் போயிட்டாரு, ஏசி சண்முகம் போயிட்டாரு, எல்லாருமே போயிட்டாங்க. தேமுதிக தான் இருந்தாங்க சொல்ற தேமுதிக மட்டும்தான் இந்த சைடு இருந்தது. ரைட்டா? தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு கூட்டணியை உருவாக்குனது பாஜக கூட்டணி. அந்த கூட்டணி யாருக்கு எதிரான கூட்டணி? எடப்பாடிக்கு எதிரான. எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடிக்கு எதிரான கூட்டணி. எடப்பாடிக்கு எதிரான கூட்டணி வாங்கின ஓட்டுகள் 18%. எடப்பாடி ஒரு கூட்டணி உருவாக்குனார், தேமுதிக, எஸ்டிபிஐ, அந்த மாதிரி ஒரு கூட்டணியை உருவாக்குனார். பேர் சொல்லும்படியான கட்சிகள் இல்லை அப்படின்னாலும் அதிமுகவிற்கான வாக்கு வங்கி அவருக்கு கிடைச்சது. அது எவ்வளோ? 22%. 20%. 19.8, 20%. ரைட்டு. அப்போ இங்கே 18%, இங்கே 20%. அப்படின்னா 2 பேரும் 2% வித்தியாசம். 2% தான் வித்தியாசம். சரி, இங்கே 20, இங்கே 20ன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ. அப்போது அது பார்லிமெண்ட் தேர்தல். அப்போது அந்த வாக்கு சதவீதம் தான் கடைசியாக வாங்கிய வாக்கு சதவீதம். அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் சீட்டை பிரித்தா எப்படி பிரிப்பீங்க? அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல். சரிங்க, அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற. அப்படி பிரிச்சா சமமா தான் பிரிக்க முடியும். சமமா பிரிச்சா எவ்வளோ வரும்? 117. 117 வரும். அப்போ 117 சீட்டு யாருக்கு கொடுக்கணும்? பாஜக கூட்டணிக்கு கொடுக்கணும். 117 சீட்டு யாரு? அதிமுகவும் தேமுதிகவும் பிரிச்சுக்கணும். இதுதானே ரோலு. ரைட்டா? இப்போ அதிமுக வந்து 117 சீட்டை வந்து பாஜகவுக்கு தருமா? கொடுத்தா அதிமுக ஒரு பலவீனப்பட்டதா ஆயிடும். அதனால அவங்க கொடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். அவங்க வந்து 20% ஓட்டு வாங்கினாலும் அனைத்து தொகுதிகள்லையும் அவங்களும் போட்டிட்டாங்க. நீங்கள் 18% வாக்குகள் வாங்கினாலும் அனைத்து தொகுதிகள்லையும் இவங்களும் போட்டி போட்டாங்க. அதில் வெற்றி பெறக்கூடிய முகமாக வந்த ஒரே ஒரு தொகுதி தருமபுரி. இன்னொன்று கொஞ்சம் நல்ல ஓட்டு வாங்கினது நாகர்கோவில். அதுக்கப்புறம் நல்ல ஓட்டு வாங்கினது வேலூர், ஏசி சண்முகம். கொஞ்சம் நல்ல ஓட்டு வாங்கினது அது. ஓபிஎஸ் வந்து ஒரு 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். சரிங்களா? டிடிவி தினகரன் வந்து கொஞ்சம் நல்ல ஓட்டு வாங்கினார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி பெறக்கூடிய மார்ஜினில் தேனி வந்துடுது, ராமநாதபுரம் வந்துடுது, கோயம்புத்தூரில் ஒரு 3.5 லட்சம் ஓட்டு இவர் அண்ணாமலை வாங்குறாரு. ரைட்டுங்களா? தருமபுரியில் வெற்றிக்கு பக்கத்துலேயே அவங்க வராங்க, பாமக. அப்போது தருமபுரினா ஒரு 6 வெற்றி, ராமநாதபுரம்னா அது ஒரு 6, தேனினா அது ஒரு 6, 6 24, வேலூர் ஒரு 6, ஒரு 30, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஒரு 6, 36, ஒரு 40, 45, 50 தொகுதிகள். இன்னைக்கு பல தொகுதிகளில் பாஜக செகண்ட் பிளேஸ் போயிருக்கு, ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ் போயிருக்கு. சில தொகுதிகளில் டெபாசிட்டே இழந்துருச்சு. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துருச்சு. அப்போது 7 தொகுதிகள்னா 7 எவ்வளோ? 530, 6 42. 42 தொகுதிகளை அதிமுக கேட்கவே முடியாது. ரைட்டா? அந்த 42 தொகுதி கேட்க முடியாது. அது இல்லாமல் இது ஒரு 45. வெற்றிக்கு பக்கத்தில் கொஞ்சம் அதிகமான வாக்குகளை வாங்கி இவங்க வந்த தொகுதிகள் பார்த்திங்கன்னா ஒரு 40.
ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு 80-90 தொகுதிகளில் பிஜேபியோடைய கூட்டணி டாமினேஷனில் இருக்கு. அப்போது பிஜேபி 100 சீட்டு கேட்கறதுல என்ன தப்பு? அதுதான் அமித்ஷா வந்து அந்த 100 தொகுதிகள் கேட்கறதுனால தான் அவர் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றாரு. இவர் என்ன சொல்றாரு, அது கொடுக்க மாட்டார். யார்? எடப்பாடி. கொடுக்காம அவர் ஒரு ஃபார்முலாவை வச்சுட்டு வர்றார். அவர் வர்றதுனால அவர் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்து ஆட்சின்ற ஃபார்முலாவில் அவர் வர்றாரு. ஸோ இந்த தொகுதி நெகோசியேஷன் இருக்கு இல்லையா, இது 2 பேருக்கும் இடையில சிக்கலாக இருக்கு. இது வந்து ஒருவேளை கூட்டணியை உடைக்கலாம். கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி உடையும் பட்சத்தில் பாஜக வந்து அதிமுகவை உடைச்சிடும். ரைட்டுங்களா? அதிமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் அவங்க மேலே இருக்கு, எல்லார் மேலேயும் கேசஸ் இருக்குது. அந்த கேஸ் இருக்கக்கூடிய மந்திரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி அதிமுகவை வந்து பாஜக உடைக்கும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஃபியூட். டீ பார்ட்டி நயனா நாகேந்திரன் அவர்களிடத்துல, தற்போதைய பாஜக மாநில தலைவர் அவர்களிடத்துல அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. அங்க என்ன பேச்சு? இல்லை, எடப்பாடி வந்து அமித்ஷா விசிட்டுக்கு போகவே இல்லை. இல்ல எடப்பாடி அவர்கள் போல அங்க என்ன நயனா நாகேந்திரன் விசிட்ல என்ன நடந்ததுன்னா, அங்க வந்து திட்டு தான் நடந்தது. வெறும் வயசான கிழவனையும் கிழவியும் கூட்டின்னு வந்து அந்த பூத் கமிட்டி மீட்டிங் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்கார வச்சது. டீ பார்ட்டிக்குள்ள வந்து பாஜகவுடைய தலைவர்களே வரல, முருகன் இல்லை, கூப்பிடல. முருகன் கிட்டத்தட்ட சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் மத்திய மந்திரி பதவியிலேருந்து அவரை தூக்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முருகனுடைய அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அவரோட ஒரு பிஏ மேலே வராத அலிகேஷன்ஸே இல்லை. அவர் வந்து பலான விஷயங்களெல்லாம் முருகனை பற்றி எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் இருக்குது. முருகன் இல்லை. முருகன் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்ட ஸ்டேஜில் போயிட்டார் தமிழ்நாட்டில். ரைட்டா? நயினார் நாகேந்திரன் தான் இப்போ மெயின். அப்போது வந்து அங்கே வந்து அண்ணாமலை வர்றாரு, அண்ணாமலையை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார். பின்னாடி இருக்கிறவரை மறுபடியும் அவருக்கு ரொம்ப இந்த மேடையில கூட அவருக்கான முக்கியத்துவம் இப்போ அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. அது ஏன்னா எடப்பாடி வந்து சொல்லிட்டார், நீங்கள் இந்த கூட்டணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அண்ணாமலையை கண்ட்ரோல் பண்ணுங்க. அண்ணாமலை வந்து தனித்து போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கார், தனியாக கட்சி தொடங்கவும் தயாராக இருக்கார். அவருக்கு வந்து திமுக ஆட்கள் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எடப்பாடியுடைய அலிகேஷன். டிஎம்கே ஆட்கள் வந்து காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து அவர் வந்து தனியாக இயங்க வைக்கிறாங்க. அவர் எவ்வளோ நாள் தனியாக இயங்குகிறாரோ அவ்வளோ நாள் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி, நீங்கள் கட்டு சோத்தில் பெருச்சாலியை வச்சுக்கிட்டு ஊர் போயெல்லாம் சேர முடியாது, பெருச்சாலி இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டதுன்னா பசியும் பட்டினியுமா நடந்து போக முடியாது. அந்த காலத்தில் அப்படி தானே, கட்டு சோறை கட்டிக்கிட்டு அதில் வந்து வச்சுக்கிட்டு நடந்து தானே போவாங்க. அப்போல்லாம் குதிரைகள்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், வசதியானவங்க தான் குதிரை வச்சுருக்கவங்க கிட்டத்தட்ட கார் வச்சுருக்க மாதிரி அந்த காலத்தில். சாமானியம் வந்து ஒரு ஊரை விட்டு ஊரை போகிறான்னா நடந்து தான் போகணும். அதனால தான் துக்கம் கேதம் விசாரிக்க கூட 15 நாள் டைம், 16ஆம் நாள் தான் காரியம்னுவாங்க. ஏன்னா எங்கேயோ இருக்கிறவங்க வரணும்ல, நடந்து தானே வர முடியும். அப்போ நடந்து வரக்கூடிய அந்த கட்டு சோத்தில் பெருச்சாலி வச்சுருந்தா என்ன ஆகும்? பெருச்சாலி எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுனா இவங்களால நடந்து இன்னொரு ஊருக்கு போய் சேர முடியாது. ஸோ அந்த கட்டு சோத்தில் பெருச்சாலி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் அமித்ஷா வந்து மேடையிலேயே கூப்பிட்டு உட்கார வச்சு சரியான அட்வைஸ் கொடுப்பார். நீங்கள் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா மேடையிலேயே பேசிக்கிட்டு இருப்பார் அண்ணாமலை கிட்ட. அதே மாதிரி நேர்லேயும் ஃபோன்லேயும் கூப்பிட்டு, எப்பா நீ திமுக ஆட்களோட காசு வாங்கிட்டு நீ விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு எடப்பாடி அலிகேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட வந்து அமித்ஷா சொல்லியிருப்பார். ஸோ அண்ணாமலை வந்து மாற்றி பேசுகிறார், மாற்றி தான் பேசுகிறாரு, ஒரு தடவை தான் மாற்றி பேசுகிறாரு.
இப்போ ஓபிஎஸ் பேசுகிற மாதிரி தான், நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் பேசுகிற மாதிரி தான் அண்ணாமலையும் பேசுகிறாரு. ஓகே. ஆனால் அந்த பேச்சு நிரந்தரம் கிடையாது. ம். ஸோ அதுதான் அந்த டீ பார்ட்டிலையும் ஒரு 16 ஐட்டம் போட்டாங்க. பாசிப்பருப்பு, மொச்சப்பயிறு, திருநெல்வேலி அல்வா, சொஜ்ஜி, பஜ்ஜி, போண்டா, அது மாதிரி 16 ஐட்டம் போட்டார். 16 ஐட்டத்தையும் அமித்ஷா பாயால் தின்ன முடியல. ரைட்டா? டீ, காஃபி, க்ரீன் டீ, அந்த டீ, பெப்பர் டீ, டீலேயே ஒரு 10 வெரைட்டி போட்டார் நயினார் நாகேந்திரன். அதெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாரு. அவர் ஹோட்டல் வச்சுருக்கவர், ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரிலாம் அவ்வளோதான் சாப்பிட்டு போனார். ஆனால் அந்த இடத்துல ஒரு அட்மாஸ்பியரே இல்லை. கட்சியுடைய சீனியர் தலைவர்கள் யாரும் வரலங்க. அமித்ஷா, நயினார், அண்ணாமலை, அவ்வளோதான். வேறு யாரும் கிடையாது பெருசாக. அப்படின்னும் போது அவருக்கு ஒரு மூட் அவுட். அமித்ஷா ஒரு அரசியல்வாதி, 4 பேர் உட்காந்து பேசி டீ சாப்பிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் அவருடைய ஸ்டைலு. அதெல்லாம் அங்கே கிடையாது. அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கள்லையும் செயல்பாடுகளையும் கொஞ்சம் வித்தியாசம் பார்க்க முடியுது. கம்யூனிஸ்ட் வந்து இந்த இளவரசன் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, நினைவு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் அவங்க அம்மா பேசின பிறகு அங்கே கலப்பு திருமணத்திற்கு இடம் தேவை, ஆதரவு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து மீண்டும் மீண்டும் பேசப்படலாகும் போது கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவரும் சொல்கிறாரு, கலப்பு திருமணம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க பாஜக அலுவலகத்திற்கும் வரலாம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அந்த அளவுக்கு இப்போ வந்து மாற்றம் வந்திருக்கிறது அவங்களிடத்தே அப்படின்னு எடுத்துக்கலாமா? அண்ணாமலை வந்து இளவரசன் மாதிரி கொல்லப்பட்ட ஒருத்தனை சப்போர்ட் பண்ண ஒரு கவுண்டர் இன ஜாதி தலைவர் யுவராஜ், அவருக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கம். இவர் கட்சி ஆரம்பித்தார்னா அவர் தான் வந்து பொதுச் செயலாளர். சிறையில் இருந்து இப்படியே பொதுச் செயலாளர் வந்து அவர் தான். ஏன்னா இவர் ஆரம்பிக்கிற கட்சி பேர் வந்து கொங்கு நாடு ஜனதா கட்சி. ரைட்டா? கொங்கை பேஸ் பண்ணி தான் அவர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு இவரோட பிளான் இருந்தது. ஸோ யுவராஜ் தான் வந்து அந்த கட்சிக்கு முக்கியமான தலைவர். அப்படின்னு இருக்கும்போது இவர் எப்படி ஜாதி மறுப்பு விஷயத்தை வந்து இவர் ஆதரிப்பார்? இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. வெங்கடேச பெருமாள் வந்து 8 மணி நேரம் படுக்காம நின்று வேர்வையிலே சம்பாதிக்கிற தலைவர். எதுக்கு இந்த தெரியல. 18 மணி நேரம் வந்து வேர்வையிலேயே நின்று சம்பாதிக்கிற தலைவர், வசூல் பண்ற தலைவர் வந்து கடவுள் அப்படின்னு பேசுறார். கிட்டத்தட்ட மென்டல் ஆயிட்டார் அண்ணாமலை. ஹஸ் பிகம் மென்டல். ஏன்னா அவருக்கு தேசிய அளவுல பதவி தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவர் எதிர்பார்த்தாரோ இல்லையா, அவர் ஆதரவாளர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. தேசிய செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர், எம்பி, கேபினட் மினிஸ்டர், அந்த மாதிரிலாம் அவரை வந்து பெருசாக எதிர்பார்த்தாங்க. அந்த பிஎல் சந்தோஷ்னு ஒருத்தர், அவர் வந்து தேசிய ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருந்தார், ஆர்எஸ்எஸ்காரரு. அவருடைய பேட்டர்னைசிங்கில் வந்து இவர் வந்து வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இப்போ வந்து பொய்யா போச்சு. பொய்யா போனோன்னா அந்த ஆள் முழுக்க மனநிலை பிறழ்ந்த நிலைக்கு போயிட்டார். கடைசியில் தென் மாநிலங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளராக அறிவிப்பாங்கன்னு கூட எதிர்பார்த்தாங்க. அது கூட எதுவும் வெளியில் வரல. நான் தென் அமெரிக்கா கண்டத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்கள் வேற தென் மாநிலங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளர் அப்படிலாம் ஒன்றும் அவருக்கு பெருசாக இல்லை. ஸோ அந்த ஆள் டோட்டலாக he collapsed himself. இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து 100 தொகுதிகள் கேட்பதற்கு காரணமானவரே அந்த அண்ணாமலை அவர்கள் தானே. எம்பி எலெக்ஷன்ல அவர் ஒரு காயின் நடத்தி அதிமுக இருந்தவங்களை எல்லாம் பிரிச்சு கூட்டிட்டு போய் பாஜக இவ்வளோ நாங்களும் இந்த கட்சியை வச்சிருக்கிறதுனால தானே நீங்க இவ்வளோ வாக்கு வாங்குறீங்க புடுங்கிட்டு போய் அவர் வாக்கு வாங்கி காட்டிட்டாரு. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து 100 சீட்டு வேணும்னு பேசுறாரு அப்படின்னா அதற்கு ஒரு முக்கிய பொறுப்பும் அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருக்கு. அப்போ அவ்வளவு சீக்கிரமா கைவிட்டுருமா பாஜக அண்ணாமலை? 100 சீட்டு வாங்குற அளவுக்கு கேட்குற அளவுக்கான விஷயம் வந்து ஒரு கேஸ் பேக் தானே அது. ரைட்டா? இப்போ 10.5% இடஒதுக்கீடு இவர் நிறைவேற்றினதுனால சவுத்தில் வந்து இருந்த அதிமுக வந்து டோட்டலாக இவர் கைப்பற்றிட்டார். டோட்டலாக சவுத்தில் இருக்க அதிமுக ஓபிஎஸ் மூலமாக இவர் கைப்பற்றிட்டார்.
ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் போது டெல்டாவில் ஆரம்பித்து தென் மாவட்டம் வரைக்கும் ஆஃப் த தமிழ்நாடு வந்து ஏடிஎம்கே வந்து அவர் கையில் போயிடுச்சு. அதை கொண்டு போகிறாரு. அதை வச்சு தானே 18% வாங்குறாரு. நாளைக்கு அதே ஆட்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்ல. இப்போ நீங்கள் பிஜேபி போட்டியிட்ட தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் வந்து கோவை, ரைட்டா, மதுரை, அதே மாதிரி உங்களுக்கு ராமநாதபுரம், தேனி, இப்படி தர்மபுரி, இப்படி தான் வந்து பாஜக ஆதரவு விஷயங்கள் வந்து சக்திகள் வந்து ஓரளவுக்கு நல்ல நின்ன தொகுதிகள் இவ்வளோதான். ஸோ இந்த தொகுதிகளில் தவிர வேற எங்கே அவரால் கிளிக் பண்ண முடிஞ்சது? அவர் வந்து ஏடிஎம்கேவை ஆல்ரெடி 2 உடைச்சிட்டார். அப்படிதான் அவரால் கொண்டு போக முடியும். இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து திடீர்னு அவரே தானா வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஏடிஎம்கே வந்து ட்ரை பண்ணுது. அது தனக்குள்ள இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே ஒழிக்கிறதுக்கு ஏடிஎம்கே ட்ரை பண்ணுது. அதில் தான் ஓபிஎஸ்ஸை பேசி ஓபிஎஸ் வந்து மறுபடியும் மதிமுகவில் இணைய போகிறார். எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்க தயாரா இருக்காரு. ஆமாம், அவங்க மகன் தான் வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே கிட்ட கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தார், ரவீந்திரநாத். அது இல்லாமல் விஜய் கிட்ட கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தார் அவங்க மகன். அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் வந்து இரட்டை இலை வந்து அவருக்கு கிடைக்கும், அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு வந்து தற்போது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பு அந்த விஷயங்கள் போகிற போக்க பார்த்தா இவருக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. அதில் வந்து எடப்பாடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. அப்போது அவர் மாறுறாரு. ஸோ அவர் வந்து இந்த சைடு கொண்டு வராங்க. அதே மாதிரி சசிகலா வந்து எடப்பாடியை வந்து காலி பண்ணோன்றது தான் சசிகலாவுடைய ஏமு. அதுக்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய ரிபல் ஆட்களை எல்லாரையும் சசிகலாவுடைய தம்பி திவாகர் மூலமாக திரட்டி கொண்டு வராங்க. கொண்டு வந்து எடப்பாடியை வந்து வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. இவங்க வந்து ஓபிஎஸ்ஸை வினோர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓபிஎஸ் பேசிட்டாரு, அதிமுக வந்து ஆதரித்து பேசிட்டாரு, அப்புறம் டிடிவி பேசிட்டாரு, அப்புறம் சசிகலா. இப்போ என்ன நிலவரம் வருதுன்னா, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இந்த 3 பேரும் வந்து தேர்தலையே போட்டி போட மாட்டாங்க. அதிமுகவுக்கு ஆதரவை வந்து அவங்க தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் வந்து சசிகலா வந்து ஏதாவது குளறுபடி வேலை பண்ணால் பாஜக வந்து பெங்களூரில் ஜெயிலேருந்து வெளியில் போன கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் ஷாப்பிங்க்கெலாம் போனது, அந்த கேஸை வந்து தட்டி தூக்கி சசிகலாவை அதில் அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் உள்ள தள்ளிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பேசுவோம். நன்றி சார். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.